அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இன்னொரு குர்ஆன் ஹதீஸோட வெளிச்சத்தில் ஒரு எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் ஜூஸ் இவங்களுக்கு நடுவில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸஸ், அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். மேஜராக ஒரு 3 to 4 இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். அதில் நமக்கு என்ன லெசன் கிடைக்குது அதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, மூசா நபி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜூஸ், அதாவது யூதர்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபி. குர்ஆனில் நிறைய தடவை மென்ஷன் ஆன ஒரு நபி யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான். இப்போது மூசா நபி என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் ஜூஸ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அல்லாஹ் தாலா கிட்டேருந்து ஒரு கமாண்ட் வருது. ஒரு கவ்வை ஸ்லாட்டர் பண்ண சொல்லி அல்லாஹ் தாலா ஜூஸ்க்கு ஒரு கட்டளை இடுறான் மூசா நபி மூலமாக. மூசா நபி யூதர்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஒரு கவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜூஸ் அது சிம்பிளாகவே அதை எடுத்துருக்கலாம், அது ஒரு கவ் ஸ்லாட்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஜூஸ் என்ன பண்ணாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. அது எப்பேற்பட்ட கவ், அது என்ன கலர் இருக்கணும், அந்த கவுக்கான ஏஜ் என்னவாக இருக்கணும், இது அதுன்னு சொல்லி நிறைய நைன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க மூசா நபிக்கு. மூசா நபி ஒரு கட்டத்தில் ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாரு. ஏன்னா அல்லாஹ் தஆலா ரொம்ப சிம்பிளாக கவ்வை ஸ்லாட்டர் பண்ண சொல்கிறான். ஆனால் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்டு அதை அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வாட்டி இவங்க கேள்வி கேட்குறப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்னா, அந்த ரூலிங்கை இன்ஸ்ட்ரக்ட் ஆக்கி விட்டுறான். அதனால் நிறைய கேள்வி கேட்டு தன்னைத்தானே அவங்க ரொம்ப ஒரு லாஸில் ஆக்கிக்கிட்டாங்க ஜூஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது கவ் ஸ்லாட்டர் பற்றி நிறைய எக்ஸசிவ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு மூசா நபியை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஜூஸ். மூசா நபி ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இவங்களோட அந்த பிஹேவியர்னால். இது ஒன்று. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, மூசா நபி என்ன சொல்கிறாங்க ஜூஸை, அதாவது அந்த ஃபிரோன் கிட்டேருந்து ஜூஸை அவங்க காப்பாற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள ரெஸ்கியூ பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது மூசா நபி ஜூஸை அல்லாஹ் தாலா வாக்களிக்கப்பட்ட ஹோலி லேண்டு, அதாவது முகத்தஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆனோட வேர்டு முகத்தஸ்னு வரும். அல்லாஹ் தாலா அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமிக்கு என்ட்ராவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க மறுக்கிறாங்க, அவங்க ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. யார்? ஜூஸ் ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, போங்க, நீங்களும் உங்கள் அல்லாவும் போயிட்டு சண்டை போட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருப்பேன். அதே தான் சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் அல்லாவும் போயிட்டு சண்டை போட்டுட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ஜூஸ் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் இது அப்படியே மென்ஷனும் பண்ணுறான். அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு பிஹேவியரு, ரொம்ப பேடான ஆட்டிடியூடு பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணுறான். ஸோ இது ரொம்ப அல்லாவை ரொம்ப வெறுப்பு அடைகிறாங்க அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்னால. மூசா அலைஹிஸ்ஸலாமும் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. என்னடா இவங்க ஒரு அல்லாவுடைய ஒரு கட்டளையை கூட ரொம்ப சீரியஸாக இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதனால் அல்லாஹ் தாலா ரொம்ப வெறுப்படைஞ்சு இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, 40 years இவங்களை அப்படியே அலைய விட்டுறான் அல்லாஹ். எங்கேன்னா அந்த தீங்கிற ஒரு கிரவுண்டில், நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட, அந்த தீங்கிற கிரவுண்டில் 40 years அல்லாஹ் தாலா இவங்களை பனிஷ்மெண்ட்டாக அலைய விட்டுட்டான். ஏன்னா இவங்க இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுனாங்க அப்படின்ட்டு. இது 2வது இன்சிடெண்ட்டு. இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, மூசா நபி தௌராத், அல்லாஹ் தாலா மூசா நபிக்கு தௌராத்தை இறக்கி கொடுக்குறான். அப்போது இந்த மக்கள் யார்? ஜூஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் எப்போது கண்ணால் பார்க்குறோமோ அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அல்லாஹ் கிட்ட சொல்கிறாரு, அல்லாஹ் இந்த மாதிரி இந்த பனி இஸ்ராயீல் கூட்டம் உன்னை பார்த்தா தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்கிறாரு. அல்லாஹ் அப்போ தான் ஒரு தண்டர் போல்ட்டு, ஒரு பெரிய ஒரு தண்டரை ஏற்படுத்துகிறான். அந்த தண்டர் ஏற்படுத்துறதுல என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 70 members ஏதோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த 70 மக்கள் சம்திங் ஃப்ரம் பனி இஸ்ராயீல் கூட்டம். அதில் இந்த தண்டர் போல்ட் ஸ்ட்ரக் ஆகிட்டு என்ன ஆகுது, இந்த 70 மெம்பரும் மௌத்தே ஆகிறாங்க. ஏன்னா
அல்லா தாலாங்கிறது வந்துட்டு நம்மளோட ஈமானே என்னென்னா அல்லா தாலா வந்து நம்ம நம்பணும். பார்க்காம நம்ம நம்புறது தான் நம்மளோட ஈமானோட பெரிய ஒரு ஒரு அம்சமாக இருக்குது. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்த்தா நம்புறது வந்துட்டு இட்ஸ் நார்மல், அதில் பெரிய விஷயமே இல்லை. நம்ம இப்போது பார்க்குறோம், நம்ம இப்போ வந்து ஒரு வீடை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஒரு அனிமலை பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம நம்புறது தட் இஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். அது வந்து ஈமானோட இதுவாக வராது, ஒரு ஷரத்தாக வராது. நம்ம பார்க்காம நம்ம ஒரு விஷயத்த நம்புறது தான் வந்துட்டு ஈமான்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த அல்லாவை நம்ம நம்புகிறோம். ஸோ அதுதான் ஈமான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன வந்து இவங்க வந்து ஈமானுடைய ஒரு பேஸ்லேயே வந்துட்டு இவங்க கேள்வி எழுப்புறாங்க, யார் இந்த யூதர்கள். அப்போது வந்து அல்லா தாலா கோவப்பட்டு என்ன பண்ணுறான், ஒரு தண்டர் போல்ட்டை ஸ்டக் பண்ணுறான். அதை வச்சு அந்த தண்டர் போல்ட்னால இந்த 70 ஜூஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இறந்தே போயிடுறாங்க, அதாவது மௌத்தே ஆயிடுறாங்க. மூசா நபி அல்லா கிட்ட சொல்கிறாரு, யா அல்லா, நான் இந்த 70 பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி என்னோடய கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு அவங்க மோத்தா போனாங்கன்னா நான் திரும்ப ஊருக்கு போக முடியாது. ஏற்கனவே இந்த கூட்டம் எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 7 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னா என்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட வந்து மூசா நபி ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அல்லா தாலா அவங்களுக்கு வந்து திருப்ப ஹயாத்தை தரான். அதாவது பாருங்கள் என்ன ஒரு மிராக்கிள். அல்லா தாலா நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த 70 பேர் இறந்து போகிற இந்த 70 பனி இஸ்ரேல் கூட்டத்தை அல்லாஹ் ஹயாத்து கொடுத்து திரும்ப அனுப்பி விடுறான். தன்னோட நபிக்கு வந்துட்டு அவங்க வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூசா நபிக்கு, செத்து பிழைத்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அது இந்த கூட்டம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு. ஸோ இந்த விஷயம் நடக்குது. அதாவது இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ஒபீடியன்ஸு, ஒரு 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 எகத்தாளமாக பேசுகிறது, பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் அல்லா மேலே, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க காட்டுறாங்க. இது வந்துட்டு ஒரு 3வது இன்சிடெண்ட்டு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. அது என்னென்னா, ஒரு வாட்டி என்ன ஆகுது, அந்த காலத்தில் பனி இஸ்ரேல் கூட்டம் இருக்காங்க இல்லையா, ஜூஸு, அவங்க யூதர்கள், அவங்க வந்து என்னென்னா அந்த காலத்தோட ஒரு ஒரு நடைமுறை என்னென்னா ஓப்பனாகவே குளிப்பாங்க. அதாவது ஆற்றுல இல்லை அந்த ஆற்றங்கரையோரத்துலேயோ ஒரு சின்ன குளத்துலேயோ பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நிர்வாணமாக நியூடாக தான் குளிப்பாங்க. அதுவும் கூட்டமாக தான் குளிப்பாங்க. அந்த காலத்தோட நடைமுறை. கலாச்சாரங்கள் மாற்றத்தினால நம்ம நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு வந்திருக்கு இல்லையா. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்கு. என்னென்னா ஓப்பனாக வெட்ட வெளிச்சத்தில் குரூப்பாக நியூடாக குளிக்கிறது யார், யூதர்கள். ஆனால் மூசா நபி அவங்க ஒரு நபியாக இருக்கிறதுனால ப்ளஸ் அவங்க ஒரு 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 ரெஸ்பெக்டுக்காக ஒரு இசத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அப்போவே அவங்க தனித்து செப்பரேட்டாக யாருமே இல்லாத அந்த மறைவாக ஒரு இடத்துல சின்ன கரைக்கிட்ட ஆற்றங்கரைக்கிட்ட குளங்கிட்ட அவங்க தனியாக குளிப்பாங்க. இது மூசா நபியோட ரெகுலர் ப்ராக்டிஸு. இந்த கூட்டம் எப்போவுமே ஒன்றா குளிப்பாங்க யூதர்கள், மூசா நபி தனியாக குளிப்பார். இதை பார்த்துட்டு எதுக்கெடுத்தாலுமே வம்பு பண்ணுற, எதுக்கெடுத்தாலுமே பிரச்சனை பண்ணுற இந்த யூதர்கள் கூட்டம் இது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணாங்க, மூசா வந்து எங்கள் கூட குளிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்துட்டு மறைவிடத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ஹைட்ரோசீல் சொல்லுவோம் இல்லையா, விரைவீக்கம், அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மூசாவுக்கு, அதனால தான் அவர் வந்து எங்கள் கூட குளிக்காமல் இருக்கார் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு இட்டுக்கட்டை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அப்படியே பரவுது. மூசா நபிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, என்னடா இது குடைச்சல் தராங்களே, தேவையில்லாமல் சொல்கிறாங்களேன்ட்டு. அல்லா தாலாவும் வந்துட்டு பார்க்குறான், தன்னோட நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கட்டை கொடுக்குறாங்களே, இவங்களுக்கு ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அல்லா தாலாவும் நினைக்கிறான். நாளடைவில் என்ன ஆகுது, இப்போ மூசா நபி அப்போ ஏன்னா நபிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆல் ப்ராஃபிட்ஸ் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் டிஃபிஷியன்சிஸ் ஆர் மென்டல் சேலஞ்சஸ். அதாவது ஒரு நபிமார்கள் சாதாரண மனுஷங்களே நல்லா இருக்கும்போது அல்லா தாலா தனக்கான இருக்கிற நபிங்களை அல்லாஹ் என்ன பண்ணுறான், பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணுவான். ஸோ எல்லா நபிமார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அவுட்வேர்ட் அண்ட் இன்வேர்ட். அவங்களுக்கு எந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். தே ஆர் ஃபார் ஃப்ரம் எனி டிஃபிசிட்ஸ் ஆர் எனி ஷார்ட் கமிங்ஸு. இதுதான் எல்லா நபிமார்களோட இருக்கிற ஒரு குவாலிட்டி. மூசா நபியும் அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. மூசா நபியும் மிக அழகாக இருந்த ஒரு நபி. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த அவுட்வேர்ட்ஸ் இன்வேர்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருந்த நபி. அதனால் என்ன பண்ணுறான், இப்போது ஒரு நபி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு வெளிப்படையும் எதுவும் காட்டவும் முடியாது. ஏன்னா அது வந்து நார்மல் எத்திக்ஸும் இல்லை,
அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லும் இல்லை, ஒரு நபிக்கான ஒரு மரியாதையோ அழகும் இல்லை. அதனால் அதுவும் பண்ண முடியாது. வேறு எந்த விஷயத்த மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்டுக்கட்டை வந்து தடுக்கணும் இல்லை நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு நாள் அல்லாஹ் வந்து ஒரு ரொம்ப சூப்பராக ஒரு செட்டப் பண்ணுறான். என்னென்னா, மூசா நபி ஆஸ் யூஷுவல் அவங்க தனியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டாங்கரையில், ஒரு ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துக்கிட்டோ ஏதோ ஆஸ் யூஷுவல் தனியாக குளிக்கிற மாதிரி அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு கல் மேலே வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அல்லா தாலா என்ன பண்ணுறான், இந்த கல்லை வந்து பறக்க விட்டுறான். அந்த கல் வந்து ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது ஃப்ளை ஆகிட்டு எங்கே போகுது, அப்படியே பறந்து இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, யூதர்கள் கூட்டமாக இருக்கிற அந்த அந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்டோனு அங்கே எல்லாம் அந்த ஸ்டோனை வந்துட்டு லை டவுன் பண்ண வைக்கிறான். மூசா நபி இதை பார்த்துட்டு தன்னோட துணிகள்லாம் வச்சுருந்த தன்னோட க்ளோத்ஸ் வச்சுருக்கிற அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அது பின்னாடியே வந்து துரத்திட்டு வராங்க. ஏன்னா இவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து அது மேலே வச்சுருக்காங்க, அது பறந்து போகுது. இது ஆச்சரியப்பட்டு மூசா நபி, என்னடா இது கல் பறக்குதே, நம்ம ரெகுலராக சொல்லுவோம் இல்லையா, என்னடா கல் பறக்குதா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே மூசா நபிக்கு அந்த கல் பறக்கிற ஒரு பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. அது பின்னாடி துரத்திட்டு போகிறாரு. யா ஹஜர் யா ஹஜர், ஓ கல்லே எங்கே போகிற, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அந்த கல் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்கிற அந்த இடமோ, அவங்க குளிச்சுட்டு இருக்கிற இடமோ, இல்லை அவங்க கும்பலாக இருந்த இடமோ கரெக்டாக தெரியல, அங்கே போய் அது ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது வந்துட்டு மூசா நபி கோவப்பட்டு, அப்போது மூசா நபி அந்த கல்லை துரத்திட்டே வராரு இல்லையா, இதை பார்த்துட்டு யூதர்கள் பார்க்குறாங்க. மூசா நபி ஏன்னா குளிச்சுட்டு இருக்கும்போதே அவர் ஓடி வராரு. இது வந்துட்டு அதாவது இது ரொம்ப கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பார்க்குறாங்க யூதர்கள். பார்த்துட்டு மூசா வந்து நல்லா தான் இருக்கிறாரு, நாங்கள் நினச்ச மாதிரி அவருக்கு வந்து விரைவிக்கமோ ஹைட்ரோசில் இந்த மாதிரி இல்லை, அவரும் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு அவங்க இது சமாதானமாகறாங்க. இல்லை அவங்க அந்த இட்டுக்கட்டு வந்துட்டு நம்ம சொன்னது வந்துட்டு தப்பு, நம்ம சொன்னது வந்துட்டு பொய், ஃபால்ஸு, இட்டுக்கட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லா தாலா இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக வந்து தன்னோட நபி மேலே வந்த ஒரு இட்டுக்கட்டை அல்லா தாலா வந்துட்டு கிளியர் பண்ணுறான். அந்த கல்லை வந்துட்டு மூசா நபி பிடிச்சிட்டு, கல்லே இந்த மாதிரி பண்ணிட்டே சொல்லிட்டு ஒரு அடிக்கிறாங்க தன்னோட அசா வச்சு. அந்த கல் வந்துட்டு அசா வச்சுல சாரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லே என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அந்த கல்லை அடிக்கிறாரு. அந்த மூசா நபியோட கை வந்து அந்த கல்லை பதிஞ்சிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. மூசா நபி அடித்த அந்த அந்த கல்லை அடித்த அந்த கை, அவரோட கைரேகை அந்த கல் மேலே இருக்குது அப்படின்னு ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இட்டு கட்டுறது. அந்த யூதர்கள் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளையும் பல ஆயிரக்கணக்கான வருஷம் தாண்டியும் இன்னமுமே யூதர்கள் ஒரு பொய்யர்கள், ஒரு இட்டுக்கட்டு செய்யக்கூடியவர்கள், நம்பிக்கை மோசடி செய்கிறவர்கள், ஒரு ஒப்பந்தத்தை மீறுபவர்கள். இப்போ கூட அந்த இஸ்ரேல் சார்ந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணுறவங்க தான். ஸோ எப்போவுமே ஒரு ஒப்பந்தத்தைனா மீறுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட்னா மீறுவாங்க, ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அதை மோசடி செய்வாங்க. ஸோ அந்த குணம் அவங்களோட பிறவி குணம் அது மாறவே இல்லை, இந்த நாள் வரைக்கும் அவங்களது மாறலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த 4 இன்சிடென்ட்ஸ் மூலமாக நமக்கு ஒரு காமன் பேட்டர்ன் ஒன்று புரியும். எப்போவுமே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரஸ்ட்டு, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்டு, ஓவராக கொஸ்டின் பண்ணுறது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் அல்லா கிட்ட நடந்துக்கிறது, நிறைய கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி இதுதான் பேட்டர்னு ஓவரால் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் நமக்கு ஒரு லெசன்னா, எப்போவுமே இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. அல்லா தாலா இந்த தீங்கிற அந்த கிரவுண்டில் யூதர்கள் வந்து ஒரு 40 வருஷம் அல்லாஹ் வந்து அலைய விட்டான் இல்லையா, அப்போ இவங்களுக்கு அல்லா தாலா இன்னொரு நியாமத்தும் கொடுக்குறான். அதாவது மன்ன சல்வா அப்படின்னு குர்ஆனில் வரும். மன்ன சல்வானா சொர்க்கத்துலேருந்து வந்த ஒரு உணவு பண்டங்கள். அது மன்னா சல்வா. அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மன்னா சல்வா அப்படின்னா அது ஒரு பிராணி, அது ஹலாலான ஒரு பிராணி, தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பிட்ற ஒரு விஷயம். ஸோ மன்ன சல்வா, இதுதான் குர்ஆனில் மன்னவ சல்வா அப்படின்ட்டு வரும். இது அல்லாஹ் வந்து இறக்கி தரான். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, நன்றியோடு இல்லாமல் அல்லா தாலா சொர்க்கத்துலேருந்து டைரெக்டாக இறக்குறான்.
இதை வந்து நன்றியோடு அக்செப்ட் பண்ணிட்டு சாப்பிடாம அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க, ஒரு கிராட்டிடியூட் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அவங்க ப்ளஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபுட்டு எங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்துட்டு ஆனியன்ஸு, கார்லிக்ஸு, லென்டில்ஸு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் தாலா அந்த மன்னசல்வாவும் நிறுத்தி விட்டுட்டான். ஸோ இந்த இந்த இன்சிடெண்ட்டில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, கிராட்டிடியூட் இல்லாமல் நடந்துக்கிறாங்க இந்த ஜூஸு. ஸோ இந்த 4-5 இன்சிடென்ட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிராட்டிடியூட் இல்லாமல் நடக்கக்கூடாது. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் தேவையில்லாமல் நைன்னு போட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு நம்மளையே வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது. நம்பணும். நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, பிலீஃபு, ரெஸ்பெக்ட்ஃபுல் இதெல்லாம் வந்து பண்ணணும். இதெல்லாம் அந்த யூதர் கூட்டம் பண்ணாமல் இருந்தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு எபிசோடை பார்க்கலாம். வாஹிருன தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.